ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மிடில் கிளாஸ் பீப்புள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் 2010க்கு முன்னாடி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் லேண்டில் பணத்தை போட்டிருந்தாங்களோ, அவங்களாம் நல்ல ரிட்டர்ன் இருப்பாங்க. ஸோ அதே போல் ரிட்டர்ன் இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரி, எஃப்டி ரிட்டர்ன் இன்றைக்கி எல்லா பேங்க்லையுமே ஆவரேஜாக 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை விட அதிகமான ரிட்டர்ன் நமக்கு எங்கே வருதுன்னா கோல்டில் தான் வருது. ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது கோல்டு தான் 14 to 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில். சரி, கோல்டு நம்ம எப்படியெல்லாம் வாங்கலாம்? நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம், கோல்டு காயினாக வாங்கலாம், இல்லை கோல்டு பாராக வாங்கலாம். இப்படிலாம் வாங்கும்போது நமக்கு செய்கூலி சேதாரங்கள் பண்ணுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கோல்டு நம்ம வாங்கி வச்சுட்டு திரும்பி விற்கும்போது சரியா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம டிஜிட்டல் கோல்டை எப்படி வாங்கலாம்? சரி, டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நமக்கு கண்டிப்பாக சைக்கிள்ஸ் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ டிஜிட்டல் கோல்டை எப்படிலாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தேவையானவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.